நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 340வது திருநாமம் தாராய நமக. செவ்வாயேன் செவ்வுரை கேட்டு இந்நிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெய்வாய மேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம் இராமாவோ எம்பெருமானேன் செய்கேனே என்று தசரதன் புலம்ப சீதையோடும் லக்ஷ்மணனோடும் ராமபிரான் வனத்தை நோக்கி பயணிக்கிறான். ஸ்ருங்கிபேரபுரம் என்னும் இடத்தில் கங்கையை கடக்க வேண்டியிருந்தது. ராமனின் உயிர் தோழனான குஹன் கேவத் என்ற படகோட்டியை அழைத்து வந்திருந்தான். கேவத்தின் படகில் ஏறி ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகிய மூவரும் கங்கையை கடக்கப் போகிறார்கள். அப்போது படகோட்டி கேவத், ராமபிரானே, தயவு செய்து உங்களது பாதங்களை கழுவிவிட்டு படகில் ஏறுங்கள். நான் இந்த படகை வைத்துத்தான் என் வயிற்று பிழப்பை நடத்தி வருகிறேன். பாதங்களை கழுவாமல் இதில் வைத்தால் என் பிழைப்பு என்னாவது என்று கூறினான். படகோட்டியின் இந்த பேச்சை கேட்டு கொதித்து எழுந்தான் லக்ஷ்மணன். ஆதிசேஷனின் சீற்றம் லக்ஷ்மணின் முகத்தில் அப்படியே தோன்றியது. ஏய் படகோட்டியே, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறாய்? என் அண்ணன் குற்றமற்றவர், மாசற்றவர், பவித்திரமானவர், தூய்மையே வடிவெடுத்தவர். அவரது பாதங்களை கழுவாமல் படகில் வைக்கக்கூடாது என்கிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறினான். படகோட்டி கேவத் நிதானமாக, ஐயா, நான் தவறான பொருளில் சொல்லவில்லை. ஏற்கனவே உங்கள் அண்ணனின் திருவடிகளில் ஒட்டி கொண்டிருந்த மண் துகள்கள் பட்டு ஒரு கல் பெண் ஆனது என்ற வரலாற்றை நான் அறிவேன். அதுபோல் இப்போதும் உங்கள் அண்ணன் திருவடிகளில் ஏதாவது மண் துகள்கள் ஒட்டி கொண்டிருந்து அது என் படகில் பட்டால் என் படகும் பெண்ணாக மாறிவிடுமே. அப்புறம் நான் எப்படி பிழைப்பு நடத்துவது? அதனால் தான் கழுவ சொன்னேன் என்றான். ஆஹா, என் அண்ணனின் திருவடித்துகளின் பெருமையை இவ்வளவு ஆழமாக நீ அறிந்து வைத்திருக்கிறாயே என்று மகிழ்ந்த லக்ஷ்மணன் கேவத்தை ஆற தழுவிக்கொண்டான். படகில் மூவரையும் ஏற்றிக்கொண்டு அக்கறையில் சேர்த்தான் கேவத். படகில் இருந்து இறங்கிய ராமன், உனக்கு நான் எவ்வளவு கூலி தர வேண்டும் என்று கேட்க, அதற்கு கேவத், ஐயா, உங்களிடம் நான் கூலி வாங்கக்கூடாது என்றான். ஏன் என்று ராமன் கேட்க, ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவருக்கு வைத்தியம் பார்த்தால் அதற்கு பணம் வாங்குவாரா? ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி இன்னொரு முடித்திருத்தும் தொழிலாளியிடம் பணம் வாங்குவாரா? அதுபோல நீங்களும் நானும் ஒரே தொழில்தானே செய்கிறோம். உங்களிடம் எப்படி காசு வாங்குவது என்று கேட்டான் கேவத். உடனே லக்ஷ்மணன், இளவரசரான என் அண்ணனும் படகோட்டியான நீயும் ஒரே தொழில் செய்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு கேவத், நான் கங்கையின் இக்கரையில் உள்ளவர்களை அக்கரையில் சேர்க்கும் படகோட்டியாக இருக்கிறேன். ராமபிரான் பிறவி பெருங்கடலின் இக்கரையில் இருப்பவர்களை காத்து வைகுண்டம் என்னும் அக்கரையில் சேர்க்கும் படகோட்டியாக இருக்கிறார். எனவே நாங்கள் இருவரும் படகோட்டிகள் தானே என்றான். வேதங்களால் அறிய முடியாத இறைவனை இவ்வளவு எளிதில் நீ புரிந்து கொண்டு விட்டாயே என்று அவரை கொண்டாடினான் லக்ஷ்மணன். படகோட்டி சொன்னபடி பிறப்பு, மூப்பு, இறப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க முடியாமல் தவிக்கும் நமக்கெல்லாம் படகோட்டியாக இருப்பவர் திருமால். அவரே பிறவிக்கடலின் அக்கறையான வைகுண்டத்தில் நம்மை அக்கறையோடு கொண்டு போய் சேர்க்கிறார். அதனால்தான் திருமால் தார என்று அழைக்கப்படுகிறார். தாரக என்றால் பிறவி பிணியால் உண்டாகும் பயத்திலிருந்து கடை தேற்றுபவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 340வது திருநாமம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற குறளும் இங்கே நோக்கத்தக்கது. தாராய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை அனைத்து விதமான பயங்களில் இருந்தும் திருமால் கடை தேற்றுவார். நாராயண நாராயண.